ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஐமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதம் தத்வமுனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் வரதாபிஹி பரிவிருத்தமோ ராமமோ பஜே ஸ்யாமளமோ. உயர்ந்த நாராயணியத்தில் பட்டத்ரி 23வது தசகத்தில் 3வது ஸ்லோகத்தில் தக்ஷன் 60 பெண்களை படைத்து அவர்களை உலக சிருஷ்டி பண்ண சொல்லி உத்தரவு போட்டு இருக்கான்ற வைபவங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் நாம் ஒரு உயர்ந்த தரிசனத்தை அடைய இருக்கோம். அதாவது திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். காஞ்சிபுரத்தை அடுத்த செய்யாறிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வந்தவாசியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய புரிசை கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் அழகான உற்சவ மூர்த்திகளாக நமக்கு திவ்ய சேவையை ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி பட்டாபிஷேக திருக்கோலத்துடன் இதோ அளிக்க இருக்கின்றார். நாமும் தரிசிக்க துவங்கிவிட்டோம். காண கிடைக்காத காட்சி. இந்த ராமனை பட்டாபிஷேக திருக்கோலத்தோடு மூலமூர்த்தியாக கும்பகோணம் முதலிய இடங்களிலே பட்டாபிஷேக ராமனாக நாம் தரிசித்திருக்கின்றோம். ஆனால் அநேகமாக இதே திருக்கோலத்திலே பகவான் சிம்மாசனத்திலே அமர்ந்து உற்சவமூர்த்தியாக நமக்கு சேவையை அளிப்பது என்பது இந்த புரிசை கிராமத்திலே கண்ணன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே ஆச்சரியமான ஒரு வைபவமாக நமக்கு அமைகின்றது. இந்த தரிசனத்தை நாம் அடையும் போது அயோத்தியிலே நடக்கக்கூடிய ராம பட்டாபிஷேகத்தை நேரே தரிசிப்பது போன்ற ஒரு உணர்வானது நமக்கு ஏற்படுகின்றது. இதோ அழகாக 2 புறங்களும் சிங்கமானது அலங்கரிக்க சிம்மாசனம், சீரிய சிம்மாசனம் என்ற ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்த அந்த பீடத்திலே ராமன் தன்னுடைய ஒரு திருவடியை மடக்கிக் கொண்டு மற்றொரு திருவடியை, அதாவது இடது திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திருவடி தரிசனம். அந்த திருவடியை லாவகமாக அனுமானானவன் சிம்மாசனத்தை தொட்டுக்கொண்டே அரியணை அனுமன் தாங்கி என்று கம்பன் வர்ணித்த அளவிலே தான் அந்த சிம்மாசனத்திற்கு கீழே தாசபாவத்தோடு கையிலே ஒரு தாமரை புஷ்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய அழகான காட்சி. அது மட்டுமா, அந்த தாமரை புஷ்பத்தின் மேல் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியானவர் தொங்கவிட்டுக் கொண்ட தன்னுடைய இடது திருவடியை அழகாக தாமரை மேல் தாங்கிக் கொண்டு நான் கைவண்ணம் தாமரை, வாய் கமலம், என்னுடைய அரவிந்தம், கண்கள் எல்லாம் தாமரை என்று அனுமான் சொல்லுகின்றானோ என்று கேட்பது போல ராஜா ராமனாக கம்பீரமாக அமைந்திருக்கின்றான். அந்த ராமனுடைய திருமுடியிலே வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்று மகுடாபிஷேகம் செய்து வைக்கப்பட்ட கிரீடமானது அழகாக மிளிரக்கூடிய ஒரு காட்சியையும் அவனுடைய திருத்தோள்களுடைய ஒரு கம்பீரத்தையும் நாம் இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். பல கல்பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் அருகிலே அதே சிம்மாசனத்திலே சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்று சீதையோடு சேர்ந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று அனைவரும் ராமாயணத்தில் மட்டும் இந்த பட்டாபிஷேகத்தில் மட்டும் நாம் கொண்டாடக்கூடிய வைபவமாக சீதை பிராட்டியானவள் ஏக ஆசனத்திலே 2 திருவடிகளையும் தொங்கவிட்டுக் கொண்டு காண கிடைக்காத திருவடி தரிசனத்தோடு பட்டாபிஷேக திருக்கோலத்தோடு பச்சை பட்டைத்தான் அணிந்து கொண்டு அழகான சேவையை அளிக்கின்றாள். இயம் சீதா மமசுதா என்று ராமனால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தை சார்த்திக் கொண்டிருக்க அபய கஸ்தத்துடன் சாந்தமான வெட்கம் கூடிய முகத்துடன் நமக்கு திருமுக தரிசனத்தை அளிக்கக்கூடிய ராமன் சீதைக்கு ஒரு புறத்திலே சத்ருக்னன் சாமரத்தை கையிலே வைத்துக் கொண்டு வீச, மற்றொரு புறம் கைகூப்பிய திருக்கோலத்தோடு லக்ஷ்மணனானவன் நின்றிருக்க, பரதனும் அந்த பட்டாபிஷேகத்திலே ஆனந்தத்தினால் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த இந்த ஒரு திவ்ய தரிசனம். பரதன், சத்ருக்னன்,
லக்ஷ்மணன், நடுவே ஒரு சிம்மாசனம், அதிலே கம்பீரமாக ராமன், சீதை, கீழே திருக்கரங்களிலே தாமரை புஷ்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன், அந்த தாமரை புஷ்பத்தின் மேலே தாமரை போன்ற ராமனுடைய திருவடி என்று அயோத்தியாபுர நேதாரம், மிதிலாபுர நாயிகாம், ராகவானாம் அலங்காரம், வைதேகானாம் அலங்கிரியாம் என்று எங்குமே நாம் தரிசிக்க முடியாத ராம பட்டாபிஷேக திருக்கோலத்தை உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனமாக இந்த திருக்கோயிலிலே தரிசித்த ஒரு பெரிய ஆனந்தத்தோடு 23வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். ஷஷ்டியா ததோது கிருதிபிஷ்டஜகுலஹுக தௌகித்ர சூடுரத தஸ்ய சவிஸ்வரூபக தொஸ்ஸோஸ்திரவர்மிதமஜாபய தியோத்ரமஜோஹோ தேவத்வதீய மகிமா கலு சர்வ ஜைத்ரக. அந்த 60 பேர் அவன் சிருஷ்டிச்ச 60 பேருக்கும் யார் யாரையெல்லாம் விவாகம் பண்ணி கொடுத்தான் 60 பெண்களுக்குன்னு நாராயணியத்துல இந்த ஸ்லோகத்துல சொன்னார். அந்த 60 பெண்கள் மூலமாகத்தான் உலகத்தினுடைய சிருஷ்டியே நடந்ததா. அதனாலதான் தௌகித்திரர்கள்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். உலகத்தினுடைய சிருஷ்டினா மனிதர்கள் மாத்திரம் இல்ல, மீன் முதலிய ஜலத்துல வாழக்கூடிய ஜீவராசிகள், பாம்பு, பல்லி முதலிய ஊர்ந்து செல்லக்கூடிய இனங்கள், கருடன், கழுகு முதலிய பறக்கக்கூடிய பறவைகள், பசு, எருது முதலிய 4 கால் பிராணிகள், அவர்களுக்கு அடுத்த பரிணாமத்தில் மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள், இவா எல்லாரையும் இந்த 60 பெண்கள் மூலமாகத்தான் உலகமே தக்ஷனுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக அழகாக அமைஞ்சதாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு சிருஷ்டியில காசியபர்ன்ற ஒருத்தருக்கு இந்த தக்ஷன் திதின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அவர்கள் 2 பேருக்கும் தொஷ்டான்ற ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த தொஷ்டான்றவன் ரசனைன்றவள மணந்தான். அந்த தொஷ்டாவுக்கும் ரசனைக்கும் ஒரு புள்ள பிறந்துதான். அவனுக்குத்தான் விஸ்வரூபன்னு பேரு. அந்த விஸ்வரூபனுடைய சரித்திரத்தை சொல்றதுக்காகத்தான் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு 60 பெண்கள், அவர்களுக்கு பின்னாடி இந்த வம்சத்துல விஸ்வரூபனை பத்தி மாத்திரம் குறிப்பிடுறார். காரணம் என்னன்னா, அந்த விஸ்வரூபன் தான் பின்னாடி தேவதைகளுக்கே புரோகிதராக இருந்தவனா, எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணவன், ரொம்ப சாத்வீகி அவன். அந்த தக்ஷனுக்கு தௌகித்ரனுடைய பிள்ளை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றார். தௌகித்ரன்னா பேரன்னு அர்த்தம். அவனுடைய பேரனான துவஷ்டாவுக்கு பிறந்தவள் இந்த விஸ்வரூபன் அப்படின்னு சொல்லி சஷ்டியா ததோதுகிருத ஸ்ருஜத குலஹுகம் தௌகித்ர சூனுரத தஸ்ய ச விஸ்வரூபகம். அந்த விஸ்வரூபனுடைய சரித்திரத்தை நான் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குருவாயூரப்பா, உலகத்துக்கே தேவதைகளுக்கு தலைவனாக இருந்த தேவேந்திரனுக்கே இவன் ஒரு அனுகிரகத்தை பண்ணான்னு ஒரு சின்ன சரித்திரத்தை சொல்றாராம். அதாவது இந்த விஸ்வரூபனுடைய பெருமை என்னன்னா, தேவேந்திரன் ஒரு நாள் சபையில அங்க நடக்கக்கூடிய நாட்டியங்களை பார்த்துட்டு அதுல லயிச்சு இருந்தானா. அப்ப தேவகுருவான பிரகஸ்பதி அங்க வந்தார். அவரை இவன் கவனிக்கவே இல்லை. தேவேந்திரான்னு கூப்பிட்டார். அப்போ லட்சியம் பண்ணல. தேவகுருவான பிரகஸ்பதி வந்து கூட இவனை லட்சியம் பண்ணாதனால இவனுக்கு ஒரு பாவம் ஏற்பட்டுடுத்தான். அவர் கோபிச்சுட்டு ஒன்னும் சாபம் கொடுக்கல, இவங்கிட்ட கோபமா பேசல. சரி, இவன் கவனிக்கல, இந்திரன் இவ்வளவுதான் சொல்லிட்டு சபையை விட்டு வெளியில போயிட்டார். ஆனா பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, ஒரு மகான்கள், ஒரு சாதுக்கள் நம்ம வீட்டுக்கு வர சமயத்துல அவர்களுக்கு உபச்சாரம் பண்ணாம இருக்கிறதோ, அவர்களை கவனிக்காம இருக்கிறதோ, அதை பரம பாக்கியமாக நம்ம எடுத்துக்காம இருக்கிறதோ என்ன பண்ணும்னு சொன்னா, ஆபஸ்தம்பர்ன்றவர் ஒரு சூத்திரத்துல எழுதினாராம், நம்முடைய ஆயுள் அது குறைக்குமா. எப்படி ஆயுள குறைக்கும்னா, சாதுக்களை அவமதிச்சோன்னு சொன்னா நம்முடைய மூச்சு காத்தினுடைய வெளிக்காத்து அதிகமா போயிடுமா, உள்ள இழுக்கிறது குறைஞ்சு போயிடுமா. ஆயுள் எப்ப விருத்தியாகும்னு சொன்னா பிராணாயாமம்னு சொல்லுவோம். யோக சாஸ்திரங்கள்லாம் விவரமா பேசுறது, மூச்சை இழுத்து அடக்கி பிடிக்க பிடிக்க ஆயுளானது விருத்தியாகும். மூச்சை அதிகமா விட விட ஆயுளானது குறையும். சாதுக்களை நிந்தனை பண்றதுன்றது ஆயுள குறைக்கும். அதே சாதுக்கள் நம்ம வீட்டுக்கு வந்து அவர்களை உபச்சரணை பண்ணோம்னு சொன்னா அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கே, அந்த ஒரு சக்தியை நம்முடைய மூச்சு காற்ற அடக்கக்கூடிய தன்மையை, வெளிக்காற்ற அடக்கக்கூடிய தன்மையை அவர்கள் ஏற்படுத்துவா. இந்திரனுக்கு இது புரியல. பிரகஸ்பதி அப்படி கோச்சுன்னு போயிட்டார். ஆனா மறுநாள்ல இருந்து இவருடைய பராக்கிரமம் குறைய ஆரம்பிச்சது, செல்வம் குறைய ஆரம்பிச்சது. எங்க போனாலும் திடீர்னு ஒரு அவமரியாதை. என்ன காரணம்னு புரியல. அப்பத்தான் தேவதைகள் சொன்னா, பிரகஸ்பதி இங்க வந்த போது நீங்க அவரை கவனிக்கலேன்னு. நேர அவரை தேடிண்டு போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு இந்திரன் ஓடினா, அவர் பார்த்தார் இவனை பார்க்கவே அவருக்கு பிடிக்கல, அவ்வளவு அவமரியாதை பண்ணிட்டானேன்னு
மாய உருவத்தை எடுத்துட்டு எங்க இருக்கோன்னு தெரியாமையே மறைஞ்சு போயிட்டாராம். அப்ப இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல கதியை அடையணும், இருக்கிற செல்வம் எல்லாம் போயிடுத்து, புகழுக்கும் பேருக்கும் கலங்க வந்துடுத்து, தேவதைகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் செல்வம் இழந்ததுனால அசுரர்களுடைய பலமானது அங்க ஜாஸ்தி ஆயிடுத்து. அப்ப அசுரர்கள் என்ன பண்ணா, அவருடைய குரு சுக்கராச்சாரியார்னு பேரு, அந்த சுக்கராச்சாரியார் தலைமையில தாங்கள்லாம் பலத்தை அடைஞ்சாலாம். தேவதைகள் எல்லாரையும் இம்சிக்க ஆரம்பிச்சா. தேவேந்திரன் பார்த்தான், இதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடணும்னு நேர பிரம்மாவனுடைய காலில் போய் விழுந்தானாம். பிரம்மாவே, என்னுடைய கதி உங்களுக்கு தெரியும், நான் பண்ண தப்ப பத்தியும் நான் இப்ப ஒத்துக்கிறேன், நான் நல்ல கதியை அடையணும், மறுபடியும் எனக்கு செல்வெல்லாம் கிடைக்கணும், அந்த செல்வத்தை நான் அடையறதுக்கு நீங்க தான் ஒரு உபாயத்தை சொல்லணும்னு அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணானா. அப்பத்தான் இந்த விஸ்வரூபனுடைய கதைகளை எல்லாம், எந்த விஸ்வரூபன் இப்ப நாராயணியத்துல இந்த 23வது தசகத்துல 3வது ஸ்லோகத்துல பட்டத்திரி வர்ணிச்சிருக்காரு. தௌகித்ர சோனுரத தஸ்ய ச விஸ்வரூபகா தொஸ்ஸோஸ்திரவர்மிதமஜாபயமில்த்ரமாஜோ. அவனை பத்தி பிரம்மா சொன்னாராம். விஸ்வரூபன் ஒருத்தன் இருக்கான், நேரா அவன் காலில் போய் விழு, அவனை குருவா ஏத்துக்கோ, அவன் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான், உயர்ந்த நாராயண கவச்சம்ன்ற ஒரு உயர்ந்த சோஸ்திரத்தை உனக்கு உபதேசம் பண்ணுவான். நீ அவனிடத்துல அதை உபதேசம் பெத்துண்டு விஸ்வரூபன் மூலமாக எழுந்த செல்வத்தை அடையலாம்னு தேவேந்திரனை அனுப்புறாராம். அதனால்தான் விஸ்வரூபன் பிறந்ததை சொன்னான். திடீர்னு தேவேந்திரனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பாகவதம் பேசித்து, காரணம் என்னன்னா, இந்த ரெண்டு சரித்திரத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா கதை நமக்கு புரியும். இந்த விஸ்வரூபனை தேடிண்டு தேவேந்திரன் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி வந்தா, விஸ்வரூபனை வணங்கினா, நீங்க தான் எனக்கு குருவா இருக்கணும், நல்ல உபதேசத்தை பண்ணணும், என்னுடைய குருவான பிரகஸ்பதியை நான் மதிக்காம அவமானப்படுத்தினேன், அவர் என்னை பார்க்க விரும்பாம உலகத்துல எந்த பாகத்துல இருக்காருன்னே தெரியல, எனக்கு நல்வழியை காட்டணும்னு விஸ்வரூபன் இடத்துல வந்தானா. விஸ்வரூபன் சொன்னா, உன்னை விட வயசுல ரொம்ப சிறியவன், நான் போய் உனக்கு குருவா இருக்கிறதாவது அதெல்லாம் நடக்காத காரியம். தேவேந்திரன் சொன்னா, பிரம்மாவனுடைய உத்தரவு, எவன் ஒருத்தன் ஞானவானோ நல்ல அறிவை பெற்று இருக்கானோ, எவன் ஒருத்தன் நல்ல விஷயங்களை சத்துபதேசமாக பல பேருக்கு புரியும்படியாக சொல்றானோ, அவனிடத்துல வயசு வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் வணங்குவதற்கு தகுந்தவனாகிறான்னு தர்மசாஸ்திரமானது சொல்றது. அதனால நீங்க விவேகி, ஞானத்தை அடைஞ்சவர், அதனால வயசை பத்தி கவலை இல்லை, நீங்க எனக்கு நல்ல உபதேசத்தை பண்ணணும், உங்களை வணங்குறேன், என்னுடைய வணக்கத்தை ஏத்துக்கணும், என சிஷ்யனா ஏத்துக்கணும்னு எல்லாத்துக்கும் அதிபதியா இருந்த இவன் விஸ்வரூபனுடைய காலில் விழுந்தான்னு சொன்னா. குருவாயூரப்பா, அவனுடைய பெருமையை நான் என்ன சொல்றது? அப்படிப்பட்ட அந்த விஸ்வரூபன் இவனை சிஷ்யனா ஏத்துண்டதோட இல்ல, அவனுக்கு நாராயண கவச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த கவச்சத்தை உபதேசம் பண்ணானாம். எப்பவுமே ஒருத்தருடைய ஒரு கஷ்டத்தை ஒரு சோஸ்திரத்தாலேயோ தபஸுனாலேயோ நாம பண்ணக்கூடிய நல்ல காரியங்களாலேயோ தீர்க்கலாம். உன்னால இப்ப தவம் பண்ண முடியாது தேவேந்திரா. விஸ்வரூபன் சொன்னான், உட்காரு, நாராயண கவச்சத்தை உனக்கு உபதேசம் பண்றேன்னு ஆரம்பிச்சான். பாகவதம் பல ஸ்லோகங்கள்ல பேசுறது. பட்டத்திரி ஒரு பதத்துல சொல்றார், நாராயண கவச்சம்ன்றது உயர்ந்த சோஸ்திரம், அதை கேட்டாலே நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் போகும். அதை அவர் எவ்வாறு விஸ்வரூபன் சொல்ல ஆரம்பிச்சான், நாராயண கவச்சத்தினுடைய பெருமைகளை எப்படி தேவேந்திரன் கேட்டான், அவன் கேட்டானோ இல்லையோ நமக்கு கேட்கணும்னு ஆசை வந்துடுத்து. அந்த நாராயண கவச்சத்தினுடைய பெருமைகளை எல்லாம் நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே நாம் காஞ்சிபுரம் செய்யாரை அடுத்த புரிசை கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.